ஓகே, திரு அருணன், இந்தியா கூட்டணி இந்த பிரச்சாரத்திற்கான வியூகத்தை சரியா அமைக்காததுனாலதான் பாஜகவோட அந்த பிரச்சார வியூகமும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு திரு ராம்கி. உங்க பதில்? அதாவது அவர் முதல்ல ரொம்ப நல்லா ஆரம்பிச்சாரு. பிரதமர் தன்னுடைய பதவிக்கு தகுந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணலைன்னு சொல்லி நம்முடைய பத்திரிகையாளர் ராம்கி. இப்ப அந்த மாதிரி மிக மோசமான தரம் தாழ்ந்த பரப்புரையை நடத்துறதுக்கு இந்தியா கூட்டணி தான் காரணம் அப்படி சொல்லி எங்க மேலத்துக்கு பழிய போறாரு. இல்ல இல்ல, இது வந்து ஒருத்தருக்கு வேண்டினா அவங்களுக்கு ஏத்த பத்திரிக்காரங்க, இல்லனா அவர் ஏதாவது நடுநிலையோட சொன்னார்னா உடனே அவர் பத்திரிக்கையாளர் கிடையாது. சொல்லி முடிச்சிட்டோம் திரு செல்வி. அவர் என்ன பேச விட மாட்டாருங்க பாஜக காரங்க. அவ்வளவுதான். இல்ல, அவர் பத்திரிகையாளர் தானே. அப்படித்தான் போட்டிருக்கேன் நீங்க தலைப்பா. அதனாலதான் நான் சொல்றேன் ராம்கி, அவர் முதல்ல அப்படி பேசுனது உண்மையா இல்லையா? அப்படி பேசிவிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா கடைசியா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாயா, உங்க பிரச்சாரம் சரியில்லையா? நான் வந்து ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன். இந்தியா கூட்டணி ஒரு குறைந்தபட்ச அவருடைய நடுநிலையை எதுவுமே சொல்லலைங்க. அவர் விமர்சனம் வைக்கிறார், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நல்லா பேசினாரு, செகண்ட் பாயிண்ட்ல அவர் உடன்படலன்றார், அவ்வளவுதான். அந்த உரிமை அருணன் சாருக்கு இல்லையா? அவங்க இன்டெகிரிட்டியை நம்ம क्वेश्चन பண்ண முடியாது. அவர் क्वेश्चनே பண்ணலைங்க. ஏன் நீங்களா உள்ள போது அவர் இன்டெகிரிட்டியை क्वेश्चनே பண்ணல. அவருடைய விமர்சன கவுண்டர் விமர்சனம் வைக்கிறாரு. அததான் நானும் சொல்றேன். அவர் அந்த இல்ல, அவர் இரு தரப்பையும் விமர்சிச்சாரு அப்படி நான் சொல்றேன். அருணன் தொடர்ந்து சொல்லுங்க. உள்ள போது அவர் அருணன் சார் பேச வரதுக்கு முன்னாடி அவர் மனசுல என்ன இருக்குன்றதை இவர் சொல்றாரு. ஓகே ஓகே, சொல்லி அவர் பேசி முடிச்சிரட்டும். ஜோசியம் தெரியலனால இதையும் தெரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. இருங்க இல்ல, திமுக நண்பரை கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் என்னைய பேச விட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் நம்ம இதாத்தான் டீல் பண்ணணும். நான் அடிப்படையான கேள்வி, ஒரு இந்தியா கூட்டணிக்கு குறைந்தபட்ச திட்டம் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா ஜனதா ஆட்சி காலத்தில் அதுக்கு பிறகு உருவாச்சு. அதே போல 2004லயும் உருவாச்சு. ஆகவே கண்டிப்பா இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகுது, ஆட்சி அமைக்க போகுது. அப்பொழுது உட்கார்ந்து யார் பிரதமர் என்பது மட்டுமல்ல, ஒரு குறைந்தபட்ச திட்டமும் உருவாகும். ஆகவே ராம்கி நண்பர் அது குறித்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம் என்று ஒண்ணு கேட்டுக்கிறேன். இரண்டாவது, அவரு ஒருமே மாற்று திட்டமே இல்லையா? அவர் தயவு செய்து காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை படிக்கணும். திமுக தேர்தல் அறிக்கையை பத்தி சொன்னாரு. மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை, ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கை, அதுல மிக பெரிய அளவுக்கு பொதுத்தன்மை இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, பாஜக மீண்டும் வந்து அரசியல் சாசனத்தை சீர்குலைச்சிருவாங்களா எப்படியா சொல்றீங்கன்னு அவரு ரொம்ப ஏங்க, ஒரு மாநிலமே இல்லாம போச்சுங்க. ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை அரசியல் சாசனத்தை சீர்குலைச்சு அந்த மாநிலத்தை ஒழித்து கட்டி நீங்க கூட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றீங்க? இல்ல, நேரம் மிக குறைவா. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் சொன்னீங்களே. சகோதரி, நீங்க தான் கண்ட்ரோல் பண்ண. அவங்க ரெண்டு பேரும் வந்து பாஜக காரர் தாமுக காரர். நேரம் மிக குறைவா இருக்கு, அவர் பேசுறதுக்கு அனுமதி இல்லையா? கொஞ்சம் தயவு செய்து என்ன பேசு. நான் கேட்டது, நான் வந்து மாநிலத்தையே ஒழிச்சு கட்டினீங்களா இல்லையா? அது ஏற்கனவே பாஜக தேர்தல் அறிக்கையில இருந்துச்சா? அவர் பேசுறதுக்கு அனுமதிக்கலாம். ஒரு வார்த்தையில முடிக்கிறத நீங்க இழுத்து ரெண்டு வாக்கியமா முடிக்கிறீங்க. அவர் பேசிட்டோம். ஊடகத்திலயும் பேசக்கூடாது. அருணன் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். இந்த அத்துமீறலுக்காக வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. யாரு நீங்க போறீங்களா? சொல்லிடுங்க. இல்ல நான் சொல்ற பாயிண்ட், இப்படி ஒரு மாநிலத்தையே இல்லாமல் ஆக்கியவர்கள் நாளை வந்தால்
அரசியல் சாசனத்துல எவ்வளவு விளையாட்டுக்கு அனுப்புன ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். மீண்டும் மோடி தான் வரணும்னு அன்வர் பாஷா பேசுறாரு. ஆனா அவங்க கட்சியை சார்ந்த ஒரு எம்பி, அவர் முன்னாள் அமைச்சர், அவர் என்ன பேசுறாரு எங்களுக்கு ஏன் தெரியுமா? 400 சீட்டு வேணும், 400 சீட்டு வந்தா தான் இந்த அரசியல் சாசனத்தை எங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி அமைக்க முடியும்னு பேசியிருக்காரு. அது மட்டுமல்ல, இவங்களுக்கு RSS என்பதுதான் இவங்களுடைய குறிப்பீடம். RSS உடைய கோட்பாடு மாநிலங்கள் கூடாது என்பது, மதச்சார்பற்ற குடியரசு என்பது கூடாது என்பது. தயவு செய்து அவரு ராம்கி போன்றவங்க எல்லாம் படிக்கணும். இறுதியா ஒரே ஒரு பாயிண்ட், நம்முடைய அன்வர் பாஷாவுக்கு மீண்டும் மோடி தான் வரணுங்கிறாரு. ஒருத்தர் பேசியிருக்காரு பிரமாதமா இந்த பரப்புரையில 4 நாளைக்கு முன்னாடி, ஞானபாபி மசூதி இருக்கும் இடத்தில் பாபா விஸ்வநாதருக்கு ஆலயம் கட்டப்படும். பேசினவர் பாஜகவுடைய அஸ்ஸாம் முதலமைச்சர். ஓகே, இத மறுத்து பேசினாரா மோடி? இத்தகைய மோடி தான் வரணுங்கிறீங்க. பாபர் மசூதியை இடித்த இந்த பாஜக கூட்டம் சார், அன்னைக்கு பாபர் மசூதியை இடிக்கும் போது பிரதமர் நரசிம்மராவ் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில சமூக வலைதளத்துல இந்த தலைப்பை ஒட்டிய கருத்து கேட்கப்பட்டது. நன்றி திரு அருணன். நம்ம போல் நடத்தணும். விருந்தினர்களுக்கான நேரம் நிறைவடைஞ்சிருச்சு. இல்ல நம்ம புது விவாதத்துக்கு சுத்தமா நேரம் இல்ல, செய்திக்கு வழிவிடணும். நம்ம சமூக வலைதளத்துல கேட்ட அந்த கேள்வியை பார்த்துட்டு இருக்கோம். பிரதமர் மோடிக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருப்பது சரியான கருத்து என்று 76% பேரும், தவறான கணிப்பு என்று 24% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 38,000 பேர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த சதவீத எண்ணிக்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.